கிறிஸ்துவின் வழிமுறை மட்டுமே. கிரைஸ்ட்ஸ் மெத்தட் அலோன். அதென்ன வழிமுறை என்பதை நாம் படிக்கலாமா? ஒரு மேய்ப்பன் மந்தையை நடத்துவான், துரத்த மாட்டான். ஆடுகளை, சத்தியத்தை கேட்கிற ஆடுகளை, நம்ம யாருக்கு சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறோமோ அவர்கள் ஆடுகள். அவர்களை நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் வழிமுறைப்படி நடத்த வேண்டும், துரத்தக்கூடாது. மத்திய கிழக்கில், மிடில் ஈஸ்ட் பகுதியில் மேய்ப்பர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஆடுகளுக்கு முன்னே சென்று அக்கறையோடு அன்போடு அவைகளை பத்திரமாக வழி நடத்துவார்கள். கசாப்பு கடைக்கு கொண்டு செல்கிறவன் கருணையுடன் கரிசனையுடன் மந்தையை வழி நடத்த மாட்டான். பாருங்களேன், இந்த ஆடுகள் மேய்ப்பன் பற்றிய ஒரு அதிகாரம் யோவான் 10ஆம் அதிகாரம். அதில் முதல் 5 வசனங்களை நாம் கவனித்தால், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். எப்படி அழைச்சிட்டு போவான்? நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போது ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன செய்வான்? ஆடுகளை நடத்துவான், ஆடுகளுக்கு முன்பாக நடப்பான். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று ஆண்டவருடைய வழிமுறையை நாம் பார்க்கிறோம். இதை குறித்து நாம் மினிஸ்டர் ஆஃப் ஹீலிங், சுகமளிக்கும் ஊழியம் என்ற புத்தகத்தில் பக்கம் 143 படிக்கிறோம். பாருங்க, கிரைஸ்ட்ஸ் மெத்தட் அலோன் வில் கிவ் ட்ரூ சக்சஸ் இன் ரீச்சிங் த பீப்புள். ஜனங்களை சத்தியத்தின் பாதையிலே வழி நடத்தி கொண்டு செல்வதற்கு, அந்த பாதையில மெய்யான வெற்றியை எது நமக்கு தரும் என்றால், கிறிஸ்துவின் வழிமுறை மட்டுமே அந்த மெய்யான வெற்றியை தரும். The Savior mingle with men as one who desired their good. இதில் பாருங்களேன், கிறிஸ்துவின் வழிமுறை 5 குறிப்புகளாக இருக்கிறது. 1, இரட்சகர் மனிதர்களோடு ஒன்றாக கலந்தார் அப்படின்னு படிக்கிறோம். He mingled with men, ஒன்றாக கலந்தார். As one who desired their good, அவர்கள் நன்மையை நாடினார். இது 2வது. 3வது, he showed his sympathy for them, அவர்கள் மீது அனுதாபம் காண்பித்தார். 4வது, ministered to their needs, அவர்கள் தேவைகளுக்கு ஏற்றவாறு ஊழியம் செய்தார். 5வது, and won their confidence, அவர்கள் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டார். then he bade them follow me, அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னாராம், என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். கிறிஸ்துவின் வழிமுறை 5 காரியங்கள். மக்களோடு பழகினார், அவர்கள் நன்மையை நாடினார், அவர்களுக்கு இரக்கம் காண்பித்தார், அவர்கள் தேவைகளுக்கு ஊழியம் செய்தார், பின்பு அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொண்டார். அதுக்கப்புறம் தான் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, கிறிஸ்துவனுடைய வழிமுறையை பார்த்தீர்களா? வேகமாக போய் அவர்களை அவர் துரத்தவில்லை, நடத்தினார். மத்தேயு 16:24 இயேசு சொல்லியிருக்கிறபடி என்ன சொல்லியிருக்கிறார்? பின்பற்றுவதை பற்றி சொல்லியிருக்கிறார். பின்பற்றுதல் என்றால் என்ன? அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பின்பற்றுதல் பற்றி ஆண்டவர் சொல்றார். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவனை, இயேசுவை பின்பற்ற வேண்டும். பின்பற்றுதல் என்றால் என்ன? யார் நமக்கு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறாரோ அல்லது நம் நம்பகத்தன்மைக்கு உகந்தவராக இருக்கிறாரோ அவருக்கே நாம் இணங்கி அவரை பின்பற்ற தீர்மானிப்போம். அதுதானே உண்மை. ஆக ஒருவரை பின்பற்றுவதற்கான தீர்மானம் என்பது எனக்குள்ளாகவே உருவாக வேண்டும். மாறாக பிறர் என்னை வற்புறுத்துவதால் அந்த தீர்மானத்துக்கு நான் வரக்கூடாது. ஊழியக்காரர்கள் அல்லது விசுவாசிகள் பிறரை வற்புறுத்தி தீர்மானத்துக்கு கொண்டு வரவும் கூடாது. அன்பானவர்களே, அப்போ இயேசுவின் வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும்.